என் உயிர் தமிழுறவுகளுக்கும் அரசீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் என் தமிழ்ச்சாதி சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய காணொளி என்பது விமர்சிச்சோ அல்லது எழுத்து வடிவமோ கருத்து வடிவமோ இல்லை. வரலாற்றில் ஒருவரை எழுத வேண்டிய கருத்து, வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய நாளாகவும் இதற்கு. வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய ஒருவர் தான் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள். சிங்களப்பட்டி என்கிற தென்காசியில் ஒரு கிராமத்தில் பிறந்து வந்தவர் ஐயா தேனிசை செல்லப்பா. இவரை பற்றி அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை கடத்த வேண்டும். வரலாற்றை கடத்த வேண்டும் என்பதை தாண்டி இப்படி ஒரு நபர் இருந்தார் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். கடத்தணும். இப்படியும் தமிழ் மக்களும் வீர தமிழ் மக்களும் உண்மையான நேர்மையான கட்டமைப்பில் நின்றார்கள் என்பதை நாம் கடத்த வேண்டிய நாள் இந்த நாள். ஒரு நபரை வரலாற்றில் எழுத வேண்டிய நாள் இந்த நாள். விடுதலை போராட்டத்தில், ஈழத்தில் நடந்த போரில் விடுதலை போராட்டத்தில் தன் மூச்சு கடைசி நொடி வரை காலத்தில் நின்ற ஒருவர் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள். ஈழத்தில் நடந்த மண்ணின் நினைவுகளையும் ஈழத்தில் நடந்த கொடூரத்தையும் பாடல் வடிவிலும் பல நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள். நம்முடைய பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்கள் கடைசி மூச்சு வரை விடுதலை போராளியாகவும் இந்த ஈழப்போரில் நின்றார். தன் முதல் நாள் முதலே தொடக்கத்திலும் கடைசி நாள் வரை இந்த போராட்ட களத்தில் உறுதியாக நின்று ஈழத்தில் நடந்த நினைவுகளை பல நாடுகள் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் மீது கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மனிதரை மறவாமல் நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். கடமை, இது நம்முடைய கடமையாகவும் எடுத்து சொல்கிறோம். அந்த வரலாற்று நபரை, புரட்சியாளனை, விடுதலை போராளி இன்று நம்மோடு இல்லை. பாசறை பாணர் தமிழ் தேசியத்தின் தலைவர் பிரபாகரனை பற்றியும் ஈழத்தில் நடந்த போரை பற்றியும் நினைவுகளை பற்றியும் முள்ளிவாய்க்காலில் நடந்த கொடூரங்கள் பற்றியும் பாடல் மூலியமாக கற்பித்த, பாடல் மூலியமாக நம்மை அழுகை குரலுக்கு ஆளாக்கிய ஒரு புரட்சியாளன் இன்று நம்மோடு இல்லை. இதை நாம் தமிழர் கட்சி இவருடைய துயரத்திலும் பங்கேற்று இப்படி ஒரு மாமனிதனை நாம் மறவல் கூடாது என்று புகழ் வணக்க நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறது. இந்த நினைவேந்தலில் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு நாம் அவருடைய புகழையும் வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த இருக்கிறோம். அதை வரும் சனிக்கிழமை நம்முடைய பெரிய பாசத்தமிழன் சீமானவர்களும் தாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அவர்கள் எழுச்சி உரையாற்ற இருக்கிறார். எங்கு என்றால் சர்பிடி தியாகராயர் அரங்கம், தியாகராய நகர், சென்னையில் இந்த புகழ்வணக்க நினைவேந்தல் கூட்டம் நடக்க இருக்கு. இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் தமிழ் மக்கள் அனைவரும் கூட வேண்டும். இந்த நினைவேந்தல் அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை கடத்த வேண்டும் என்ற நோக்கோடு நடைபெறுகிறது. இதில் தமிழ் மக்கள் அனைவரும் மறவாமல் கூடி ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களின் வரலாற்றை கடத்துவோம், அவர்களுக்கு புகழ் வணக்கத்தையும் நினைவேந்தலையும் நடத்துவோம் என்று கூறி அனைவரையும் தமிழ் மக்கள் அனைவரையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக அழைக்கிறோம்.